ஹாய், வெல்கம் டு V3 கிச்சன். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைஸில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த டைமில் மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 3 ஸ்பூனு கடலை மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கெட்டியான தயிர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ காலிஃப்ளவரை சுடு தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. நார்மல் வாட்டரில் 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா நல்லா காலிஃப்ளவரில் கோட்டாகி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவர் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா மொறுன்னு காலிஃப்ளவர் 65 வீட்டிலையே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.